என்னம்மா இப்படி இறங்கிட்ட பல்லு விளக்குவோமான்னு கேட்குறேன் அப்படின்னா, பல்லு விளக்குவோம். இந்த பல்லு விளக்குறது ப்ரெஷ் வச்சு விளக்குவோம்லம்மா, அந்த ப்ரெஷ்ஷுக்கு 5% ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தெரியாமையே பல்லு விளக்கிட்டு இருக்கோம் ப்ரெஷ்ஷை வச்சு. 5% ஜிஎஸ்டி. இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? ப்ரெஷ்ஷில் விளக்குனா தானே 5% வரி, நான் கையில் விளக்கிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா, கையில் பேஸ்ட் வைப்போம்ல, அந்த பேஸ்ட்டுக்கு 18% வரி, 18%. ஏன்னா பல்லே விளக்கில் குளிச்சுட்டு போகிறேன்னுங்கன்னா சோப்புக்கு 18% வரி. ஏன்னா பல்லு விளக்கில் குளிக்கல துணியாவது போட்டுக்கிறேன்னா துணிக்கு 5லேருந்து 12% வரி. ஒரு ஆடைக்கும் ஒரு மாதிரி வரி. பல்லு விளக்க வேணாம், குளிக்க வேணாம், துணி போட வேணாம், சோறாவது நிம்மதியாக திங்கலாமா பிஜேபி ஆட்சியிலன்னு கேட்டால் அரிசிக்கு வரி, சோறுக்கும் வரி, கடலை மிட்டாய்க்கு வரி. இந்த பாசிச பிஜேபி எவ்வளவு மோசமானது கொடூரமானதுக்குன்னு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு வரி போட்ட கூட்டம் இந்த பாசிச பிஜேபி மோடி கூட்டம். இதையெல்லாம் எதிர்த்து யார் கேள்வி கேட்டான்னா தமிழ்நாடு கேட்டது, இந்தியாவின் பல மாநிலங்கள் கேள்வி கேட்டார்கள். நிதியமைச்சருக்கு சொரணையே வரலையே, நிர்மலா சீதாராமனுக்கு சொரணையே வரல, என்னமோ கேட்டுட்டு போங்கன்னு இருந்தாங்க.